ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா 12th மேக்ஸ் எக்ஸசைஸ் 7.8ல 7th சம் பார்க்க போகிறோம். ஃபைண்ட் த டைமென்ஷன்ஸ் ஆஃப் த ரெக்டாங்கிள். டைமென்ஷன்ஸ்னால் லென்த்தும் பிரெத்தும் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? ரெக்டாங்கிள் வித் மேக்ஸிமம் ஏரியா தட் கேன் பி இன்ஸ்கிரைப்ட் இன் அ சர்க்கிள் ஆஃப் ரேடியஸ் 10 சென்டிமீட்டர். என்னது, ஒரு சர்க்கிளுக்குள்ளே ஒரு ரெக்டாங்கிள் இருக்குது அப்படின்னு சொல்லிடுறோம். சர்க்கிளை ட்ரா பண்ணிங்க. ஓகே, இதுக்குள்ளே ஒரு ரெக்டாங்கிள் இருக்குது. ஓகேங்களா? ரெக்டாங்கிள் இருக்குது. இதோட ரேடியஸ் எவ்வளோனா 10 சென்டிமீட்டர் இருக்குது. ஸோ சென்டர்லேருந்து இதோட ரேடியஸ் வந்து 10 சென்டிமீட்டர். ஸோ இப்போ இதோட டைமென்ஷன்ஸ் கண்டுபிடிக்கணும். நமக்கு வந்து லென்த்தும் பிரெத்தும் வேணும். லென்த்தும் பிரெத்தும் வேணும். எப்படி கண்டுபிடிக்கலாம் லென்த்தும் பிரெத்தும்? இப்போ நீங்கள் இதை வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறீங்க, இது வந்து ஒய்ன்னு எடுத்துக்கிறீங்கன்னு வச்சுங்க. அப்போ 2 டைம்ஸ் ஆஃப் எக்ஸ் வந்து லென்த்து, 2 டைம்ஸ் ஆஃப் ஒய் வந்து பிரெத்து. இந்த ஒய் கண்டுபிடிக்கணும். இது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் மாதிரி. இப்போ தீட்டா, அப்போது sin theta is equal to opposite by hypotenuse, cos theta is equal to அது போடலாமா? இங்கே பாருங்கள், sin theta is equal to opposite by hypotenuse. ஆப்போசிட்னா y by 10னா இது ஆப்போசிட், இது adjacent, இது hypotenuse. கிராஸ் பண்ணினா y is equal to 10 sin theta. அதே மாதிரி cos theta is equal to adjacent by hypotenuse x by 10. அப்போ x is equal to 10 cos theta. ஸோ இந்த x-ஐயும் y-ஐயும் கண்டுபிடிச்சிட்டோம். சரி, இது எக்ஸ் ஒய்ஏ, இது எக்ஸ், இது ஒய். இப்போ லென்த்னா 2 டைம்ஸ் ஆஃப் எக்ஸ், பிரெத்னா 2 டைம்ஸ் ஆஃப் ஒய். ஸோ சொல்யூஷனுக்கு போகலாமா? கொஸ்டினில் இந்த டயக்ராம் போட்டோம், 10 யூனிட்ஸை யூஸ் பண்ணி நம்மளாக எக்ஸ் ஒய்ன்னு எடுத்துக்கிட்டோம். ஏரியா அதாவது டைமென்ஷன் கேட்டுறாங்க, லென்த் பிரெத்து கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. எங்கே அப்படின்னா மேக்ஸிமம் ஏரியா. மேக்ஸிமம் ஏரியான்னு வரும்போது நம்ம ஏரியாவை தான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். அப்போ ஏரியாவுக்கு நமக்கு லென்த்தும் பிரெத்தும் தேவை கண்டிப்பாக. அதனால தான் லென்த்து பிரெத்து கண்டுபிடித்து இதை ஃபைன் பண்ணோம். இப்போ லென்த் வரும்போது பார்த்தீங்கன்னா 2 டைம்ஸ் ஆஃப் எக்ஸ், தட் இஸ் 2 into 10, 20 cos theta. Breadth வந்துனா 2 into y. So that is 20. 2 into 10 sin theta, 20 sin theta. இது ரெண்டும் மல்டிப்ளை பண்ணுங்க. ஏரியா, மேக்ஸிமம் ஏரியா தானே வேணும். மேக்ஸிமம் ஏரியா தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ லென்த் இன்ட்டு பிரெத்துனா 4, அதாவது 20 into 20, 20 cos theta into 20 sin theta. இதில் 2 sin theta cos theta நமக்கு sin 2 theta ஃபார்முலா இருக்குது. என்னது, sin 2 thetaக்கு என்ன ஃபார்முலா? 2 sin theta cos theta. இப்போ அதுக்கேற்ற மாதிரி எடுத்துகிட்டு மிச்சத்தெல்லாம் தனியாக வச்சுக்கோங்க. சரிங்களா? அப்போது ஒரு 2 விட்டுட்டிங்கன்னா 10 வரும். 10 into 20 வந்து 200. 200 into 2 sin theta cos theta. This is a of theta ன்னு எடுத்துக்கோ. சரியா? a of theta is 200 into 2 sin theta cos theta. 2 sin theta cos theta என்ன ஃபார்முலா? அதான் சொல்ல, sin 2 theta போட்டுங்க. 200 into sin 2 theta. இப்போ அவங்க வந்து மேக்ஸிமம் ஏரியா வர்ற இடத்துல கிடைக்கிற பாயிண்ட் எடுத்துகிட்டு போய் லென்த் பிரெத்தில் கொடுக்கணும். அவ்வளோதான். சரிங்களா? அப்போ மேக்ஸிமம் கண்டுபிடிக்கணும்னா இதை 2 முறை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும் ஏரியாவை. இப்போ ஃபஸ்ட்டு டைமை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறீங்க, 200 கான்ஸ்டன்ட் அப்படியே தான் இருக்கும். sin 2 தீட்டாவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்னது? cos 2 தீட்டா இன்ட்டு 2 வரும். அது என்ன சொல்லலாம்? 2 cos 2 தீட்டான்னு சொல்லலாம். இது 200 இன்ட்டு 2 வந்து 400 cos 2 தீட்டா. இது ஃபஸ்ட்டு டெரிவேட்டிவ். இங்கே செகண்ட் டெரிவேட்டிவ் போய் இப்போ இதில் செகண்ட் டெரிவேட்டிவ் பார்த்தீங்கன்னா 400 அப்படியே இருக்கும். a டபுள் டேஷ் ஆஃப் தீட்டா. cos 2 தீட்டாவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மைனஸ் sin 2 தீட்டா இன்ட்டு 2 வரும். ஸோ மைனஸ் 2 sin 2 தீட்டான்னு சொல்லலாம். சரிங்களா? ஸோ தட் இஸ் மைனஸ் 800 sin 2 theta. இது நெகட்டிவ் தான் வந்திருக்கு, அப்படியே இருக்கும். ஃபஸ்ட்டு டெரிவேட்டிவ் இஸ் ஈக்குவல் டு 0 போடணும். a dash of theta is equal to 0. அது எப்படின்னா 400 into cos 2 theta is equal to 0. cos 2 theta 0னா இது 400 0னா cos 2 theta 0. cos வந்து எங்கே 0? cos வந்து 0 வந்து 90ல். ஸோ 2 theta is equal அட்டு இந்த அட்டு வந்து இந்த வேல்யூவில் வந்து 90 வரணும். pi by 2. ஸோ டிவைட் பண்ணிங்கன்னா theta is equal to என்ன வரும்? pi by 2 2s are 4 ஆகிடும். இந்த வேல்யூ எடுத்துகிட்டு போயிட்டு செகண்ட் டெரிவேட்டிவில் கொடுக்கணும். ஸோ a double dash of pi by 4. ஸோ தட் இஸ் மைனஸ் 800 into sin 2 into pi by 4. இது கேன்சல் பண்ணிங்கன்னா pi by 2 ஆகிடும். sin 90 வேல்யூ 1மா. ஸோ மைனஸ் 800 அப்படின்னா லெஸ் தேன் 0, நெகட்டிவ். நெகட்டிவ் வந்துச்சுன்னா சொல்லுவீங்க மேக்ஸிமம். ஏரியா இஸ் மேக்ஸிமம் அட் எந்த வேல்யூ?
theta is equal to pi by 4. Pi theta is equal to pi by 4. கண்டுபிடிச்சாச்சுங்களா இது? அவங்க என்ன கேட்டாங்க? Find the dimensions கேட்டாங்க. என்ன கேட்டாங்க? Find the dimension. Dimension length breadth. 20 cos theta, 20 sin theta. அப்போ length is equal to 20 cos pi by 4. Cos pi by 4 வேல்யூ என்ன? 45 1 by root 2. இதை வந்து 10 2s ஆர்னு பிரிக்கலாம் சார். எப்படின்னா இங்கே பாருங்கள் 10 2 by root 2. 2ல் வந்து 2 root 2 இருக்கும். அது கேன்சல் பண்ணால் 10 root 2 வரும். 10 root 2 சென்டிமீட்டர். சரிங்களா? இது லென்த்து. அதே மாதிரி பிரெத்துக்கு போங்க. பிரெத் என்ன? பிரெத் இஸ் ஈக்குவல் டு 20 இன்ட்டு சைன் பை பை 4. ரெண்டு சேமாக வரும். இஸ் ஈக்குவல் டு 20 இன்ட்டு 1 பை ரூட் 2. இந்த சேம் மெத்தட் இதே ஃபாலோ பண்ணிங்கன்னா 10 root 2 centimeter. Therefore, the dimensions length and breadth is equal to 10 root 2 centimeter is the answer. புரிஞ்சுதுங்களா?